Hi viewers, welcome to the channel. இன்னைக்கு நம்ம crochet வீடியோ பார்க்க போறோம். ஒரு அழகான basket எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First இதுக்கு 17 chains போட்டுக்கணும். நான் யூஸ் பண்ற hook பாத்தீங்கன்னா 5 mm hook. இதுல வந்து நான் 17 chain போட்டுக்க போறேன் first. இப்போ round 1 வந்து second chainல இருந்து single crochet போடணும். நான் இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல போடாம இத திருப்பினீங்கன்னா பின்பக்கம் வந்து ஒரு லூப் வருது இல்லையா, இந்த லூப்ல செகண்ட் செயின்ல இருந்து ஒரு சிங்கிள் crochet ஃபுல்லா போட்டுட்டு வரணும். இதே மாதிரி எண்ட் வரைக்கும் ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ரோக்கு மூவ் பண்ண போறோம். செயின் 1 போட்டுட்டு அகைன் திருப்பி டர்ன் பண்ணிட்டு ஃபுல்லா ஒரு சிங்கிள் crochet போட்டு வர போறோம். ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 14 வரைக்கும் இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். அடியில் இருக்க பேஸோட ஷேப் தான் இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஒன்ஸ் இந்த ஷேப் முடிச்ச பிறகு நம்மளோட பாஸ்கெட்டை மேலே எழுப்பிட்டு வரலாம். ஸோ இதே மாதிரி 14 ரோஸ் வரைக்கும் சேம் சிங்கிள் crochet ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. நான் 14 ரோஸ் முடிச்சாச்சு. இப்போ என்னோட 15th ரோவில் இருக்கேன். இந்த ரோலையும் பார்த்தீங்கன்னா சேம் சிங்கிள் crochet தான் ஒர்க் பண்ண போகிறோம். பட் இந்த வாட்டி வந்து 4 சைட்ஸும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே 4 கார்னர்ஸ் கண்டினியூஸாக சிங்கிள் crochet போட போகிறோம். இப்போ ஒரு எண்ட் வந்தாச்சு. நான் இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த 4 கார்னரையும் சிங்கிள் crochet போட்டும் வர போகிறேன். ஒன்ஸ் முடிச்சதும் நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet போட்டோம் இல்லையா, அங்கே ஒரு ஸ்லிட் ஸ்டிச் போட போகிறோம். ரோ 15 முடிச்சாச்சு. இப்போ ரோ 16ல இருந்து ரோ 20க்கு செயின் 1 போட்டு சேம் 15 ரோ என்ன ரிப்பீட் பண்ணமோ அதே தான் பண்ண போகிறோம். 1 சிங்கிள் crochet 4 சைட்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிவிட்டு கடைசியில் ஸ்லிட் ஸ்டிச் போட போகிறோம். இதே மாதிரி 16லேருந்து 20th ரோ வரைக்கும் 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சைட்ஸ் வந்து மேலே வந்துடுச்சு. இப்போ வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த யானை கட் பண்ணிவிட்டு என்ன கான்ட்ராஸ்ட் கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலர் ஆஃப் யான் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ கலர் வந்து நீங்கள் எந்த கார்னரில் இருந்து இந்த 4 கார்னர்ஸில் எந்த கார்னரில் வேணாலும் நீங்கள் அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த புது யானை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டுக்கணும். இப்போ பக்கத்தில் இருக்க செயினை ஸ்கிப் பண்ண போகிறோம். அதில் எதுவும் ஒர்க் பண்ண போகிறதில்ல. பக்கத்தில் இருக்க செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க செயினில் ஒரு டபுள் crochet போட போகிறோம். இப்போ செயின் 1 போட்டுட்டு சேம் இப்போ ஒர்க் பண்ண அதே செயினில் டபுள் crochet டுகெதர் பண்ண போகிறோம். இதுலேயும் பக்கத்தில் இருக்க செயின் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செயின்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம். யான் ஓவர் பண்ணி ஒர்க் பண்ண அதே செயின்குள்ளே போய் யான் ஓவர் பண்ணிட்டு வாங்க. 2 லூப்பில் இருந்து மட்டும் வெளியில் வரணும். அகெயின் யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த செயின் ஸ்கிப் பண்ணி பக்கத்தில் இருக்க செயினில் டபுள் crochet டுகெதர் ஃபினிஷ் பண்ணோம். யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க செயின்குள்ளே போய் யான் ஓவர் பண்ணிவிட்டு வெளியில் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 செயின் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 செயின்லேருந்து வெளியில் வந்துட்டு இப்போ இந்த 3 செயின்லேருந்து அட் அ டைம் ஒன்றா வெளியில் வந்துடணும். அகெயின் செயின் 1 போட்டுட்டு இப்போ இந்த செயின்
இப்போ ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த செயின்லையும் பக்கத்தில் ஒரு செயின் விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க செயின்லையும் டபுள் crochet டுகெதர் ரிப்பீட் பண்ண போகிறோம். yarn over பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஒர்க் பண்ண செயின்குள்ளேயே போகணும். 2 லூப்பில் இருந்து மட்டும் வெளியில் வரணும். இப்போ அகெயின் yarn over பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க செயினில் yarn over பண்ணிவிட்டு வெளியில் வந்தீங்கன்னா 4 லூப் இருக்கும். 2 லூப்பில் இருந்து ஃபர்ஸ்ட் வெளியில் வரணும். இப்போ இந்த 3 லூப்பில் இருந்தும் அட் அ டைம் வெளியில் வந்துட்டு செயின் 1 போட்டுடணும். சேம் பேட்டர்ன் நம்ம ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிட்டு வரணும். இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வி ஷேப் அழகாக வரும். ஃபர்ஸ்ட் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் ஈஸியாகிடும். அது இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் கொண்டு வரணும். as usual ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த செயினில் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஒரு செயின் போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷெட்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி இன்வெர்டட் வி மாதிரி. இப்போ அகெயின் செயின் 2 போட்டுட்டு ரவு 22லேருந்து 24 வரைக்கும் சேம் பேட்டர்ன் ரிப்பீட் பண்ண போகிறோம். அந்த கேப்குள்ளே ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது செயின்குள்ளே ஒர்க் பண்ண போகிறதுல கேப்குள்ளே பட் சேம் பேட்டர்ன் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் க்ராஷெட் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டபுள் க்ராஷெட் டுகெதர் பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். நடுவில் அந்த இன்வெர்டட் வியோட பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த கேப்புக்குள்ளே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு செயின் ஸ்கிப் பண்ணோம். இப்போ வந்து அந்த கேப்பில் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு போனீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த கேப்லேயே திருப்பியும் ஒரு டபுள் க்ராஷெட் டுகெதர் போட போகிறோம். இந்த ஸ்ப்ளேஸை விட்டுட்டு இந்த கேப்குள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணணும். சேம் இதே மாதிரி ரோ 22லேருந்து ரோ 24 வரைக்கும் ரிப்பீட் பண்ணிட்டு வரணும். rows நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அகெயின் நான் இப்போ வந்து yarn கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன். பேக் டு பிங்க் கலர் போயிடுறேன். சேம் நீங்கள் இந்த கலர் கூட எந்த கார்னர்லேருந்து வந்தாலும் ஒர்க் பண்ணலாம். உள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு செயின் மாதிரி போட்டுருங்க லாக் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இந்த கேப்பில் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த எல்லா கேப்லேயும் 2 சிங்கிள் க்ராஷெட் போட போகிறோம். 1 2. இதே மாதிரி இருக்க எல்லா கேப்லேயும் 2 சிங்கிள் க்ராஷெட் போட்டுட்டு வர போகிறோம். ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாகவே இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் வாங்க. எல்லா கேப்பும் ஒர்க் பண்ணி முடிச்சதும் நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ராஷெட்டில் ஸ்லிட் ஸ்டிச் போட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ராஷெட் போட்ட இடத்துல ஸ்லிட் ஸ்டிச் போடுங்க. இப்போ சேம்
ரோ 26 அண்ட் 27 வந்து செயின் 1 போட்டு எல்லா செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட் போட்டுட்டு வரணும். சேம் எண்டில் ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ராஷெட்டில் ஸ்லிட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஒன்ஸ் முடித்ததும் யான் கட் பண்ணிவிட்டு ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிடலாம். இந்த எக்ஸ்ட்ரா யான்ஸ் எல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு சீல் பண்ணி வச்சுருவோம். சிம்பிளான க்ராஷெட் பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.